ஒன்று வந்து அந்த மாதிரி நான்வெஜ் கொண்டுட்டு வர பையன் சின்ன குழந்தைங்களா எல்லாரும் நீங்கள் அதுக்காக இப்படிலாம் போய் பார்க்கலாமான்னு கேட்கக்கூடாது. நான் இருந்தாலும் கேட்குறேன். சின்ன குழந்தைங்க தான். அவங்க மனசில் இந்த மாதிரி நான்வெஜ் கொண்டுட்டு வரக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை கொண்டுட்டு வந்தாலும் அதுக்கு பதிலாக அதை சாப்பிட அலோவ் பண்ண மாட்டோம். பட் அதுக்கு பதிலாக ஸ்கூலினுடைய ஃபுட்டை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க மனசுக்குள்ளோ அப்போ நான்வெஜ் சாப்பிட்றதெல்லாம் தப்பா, அப்போ நம்மளா குற்றவாளிகளான்ற ஒரு ஃபீல், ஒரு தாழ்வு மனப்பான்மை குழந்தைகள் மனசில் ஏன் வரக்கூடாதுன்னு எப்படி நம்ம உறுதியாக சொல்லிட முடியும்? அதாவது நான்வெஜ் இந்த கிளாஸ்க்குள்ளே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது பெற்றோர்கள். ஏன்னா நான் அதே மனசுக்குள்ளே என்ன வரணும்னா, நான்வெஜ் சாப்பிடும்போது மற்றவங்களுக்கு சிரமமாக இருந்தால் நம்ம சிரமத்தை பார்த்து நம்ம சாப்பிடாமல் இருக்கணுமா? அதை சொல்கிறது மக்கள் ஒரு குழந்தைக்கு நல்லது தானே. ஏன் எப்படி வேணா போங்க, நான் சாப்பிடுன்ற ஆட்டிடியூட் வரக்கூடாது இல்லை. இதே ஆட்டிடியூட் நாளைக்கு காலேஜ் வரைக்கும் வரும்ல. இப்போ நம்மளே சாப்பிட்றோம் இல்லைங்க, நம்மளே பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, ஒரு முக்கியமான ஃபுட் எடுத்தீங்கன்னா அப்படி மறைச்சி வச்சா சாப்பிட்றீங்க. எப்படி அப்படியே வச்சு சாப்பிட்றீங்க, எல்லாத்துக்கும் சாப்பிடுங்கன்னு சிக்கன் அப்படியே எடுத்து சாப்பிட்றீங்களா பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது? ஏன் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, சரி நம்ம சாப்பிட்றோம், அவங்க வேற ஏதோ சாப்பிட்றாங்க, நம்ம அதை காமிக்க வேணான்ற ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் யூஸ் பண்ணுறோம்ல. குழந்தைங்களுக்கு ஏன் எந்த காரணம்னா சொல்லுங்கள். ஏசி ரூமில் வந்து நான்வெஜ் ஸ்மெல், நான்வெஜ்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் சிக்கனோட எடுத்துவீங்களா? சொல்லுவீங்களா சிக்கன் மட்டும் தான் கொண்டு வரணும்னு? ஃபிஷ் வரும்ல, அதில் ட்ரை ஃபிஷ் கருவாடுன்னு வரும்ல. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, நான்வெஜ் கொண்டு வரலாம் ஆனால் ஃபிஷ்ஷு கொண்டு வரக்கூடாது, என்ன சார் நியாயம்? அப்படி கேட்டே போகலாம் யார் வேணாலும். அந்தந்த ஸ்கூலோட அடிப்படைக்கு, அந்தந்த ஸ்கூலோட அமைப்புக்கு, ஏசி ரூமுக்கு மீன் சாப்பிட்டுட்டு வெளில வந்துடுறீங்க. அந்த குழந்தையே யார் சாப்பிட்ட குழந்தையே கையெல்லாம் கழுவிட்டு விளையாடிட்டு திருப்பி உள்ளே போச்சுன்னா அந்த ரூம் உள்ள ஸ்மெல் இருக்கிற ரூமில் படிப்பு உங்களால் அது கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. வெஜ்ஜு ஃபுட்டில் வருமானு, வெஜ்ஜு ஃபுட்டில் வர நீங்களே சொல்லுங்கள், வெஜ்ஜு ஃபுட்டில் வர்றதுக்கும் மீனில் வர ஸ்மெல்லுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இன்னொன்று, மீன் சாப்பிட்ற பையன் மீன் ஸ்மெல் ஏற்றுப்பான், மீன் சாப்பிடாத பையன், பியோர் வெஜ்ஜு இருக்கிற பையன்